ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நீண்ட காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, பெருங்காயம், புளி, தேவையான அளவு உப்பு மற்றும் எண்ணெய். வாங்க முதல்ல வெங்காயம் தக்காளி இதை நறுக்கி எடுத்துக்கணும். பூண்டு உரித்து வச்சுக்கணும். அப்புறமா இஞ்சியை கழுவி தோல் சீவிடணும். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினோடனே முதல்ல நம்ம கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு செவக்கிற மாதிரி வறுக்கணும், ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. கூடவே கடலைப்பருப்பு, அது கூடவே நம்ம உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பையும் போட்டு வறுத்துட்டு அப்புறம் 6லேருந்து 7 நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம இது 3த்தையும் வறுத்து தனியாக எடுத்து தட்டில் வச்சுட்டு பிறகு தான் நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கணும். ஸோ காரம் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் போட்டிருக்கேன். காம்பு எடுத்துகிட்டு போடணும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை தனியாக முதல்ல தட்டில் வச்சுட்டு பிறகு வெங்காயத்தை நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற மாதிரி. அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு கூடவே நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு ஒரு 5-6 பூண்டு பல் போடலாம். அடுத்தது இடித்து வச்சுருக்கிற இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இடித்து போடணும். ஸோ இதெல்லாம் வதங்கின உடனே ஓரளவு வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. சிம்லேயே வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா வதக்கின உடனே புளி ஒரு கொட்டை புளி, வெள்ளைப்புளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதை தட்டிலையே போட்டு நான் முதல்லையே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் போட்டு ஆற வைங்க. நல்லா ஆற வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் அடியில், மேலே இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சதும் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னி பாருங்கள் நல்லா மணக்குது. இதை நம்ம அடை, தோசை, இட்லி தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.